அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइश प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. मैं इधर कुछ दिनों से CBSE सिलेबस के 9वीं और 10वीं कक्षा के कुछ पाठों का अध्यापन आप लोगों के सामने कर रहा हूँ. कल भी CBSE सिलेबस के 10th स्टैंडर्ड के स्पर्श भाग 2 से एक कविता का अध्यापन किया था. आज उसी 10th स्टैंडर्ड स्पर्श 2 पाठ्य पुस्तक से कविवर श्री कैफी आज़मी द्वारा रचित कर चले हम फिदा इस कविता के बारे में आज हम कुछ जानकारी प्राप्त करने वाले हैं. उसका अध्यापन कर रहा हूँ. आशा है कि आपको ये बहुत पसंद आएगा. आप लाइक कीजिए और सब्सक्राइब कीजिए. अपना विचार कमेंट्स में दीजिए ताकि हमें प्रोत्साहन मिल सके. पहले कवि परिचय. कैफी आज़मी 1919-2002, जन्म 1919, मृत्यु 2002. अतहर हुसैन रिजवी का जन्म. इनका पूरा नाम था अजहर हुसैन रिजवी. इनका जन्म 19 जनवरी 1919 को उत्तर प्रदेश के आजमगढ़ ज़िले में मजमा गांव में हुआ. अदब की दुनिया में आगे चलकर वे कैफी आज़मी नाम से मशहूर हुए. அவருக்கு தன்னுடைய படைப்புகள் மூலமாக மிகுந்த கௌரவம் கிடைத்தது. அந்த காரணத்தினாலே பிற்காலத்திலே அவர் கைஃபி ஆஸ்மி என்ற பெயராலே புகழ் பெற்றார். ஆசம்கர் என்ற ஊர் சேர்ந்ததாக அவருக்கு ஆசமி என்று பெயர் வந்தது. कैफी आज़मी की गणना प्रगतिशील उर्दू कवियों की पहली पंक्ति में की जाती है. முன்னேறிய உருது கவிஞர்களுடைய வரிசையிலே இவருடைய பெயர் முதலில் இருக்கிறது என்பது அனைவரும் அறிவர். कैफी की कविताओं में एक और सामाजिक और राजनीतिक जागरूकता का समावेश है तो दूसरी ओर हृदय की कोमलता भी है. இவருடைய படைப்புகளிலே ஒரு பக்கம் சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்ச்சி அடங்கியிருக்கிறது என்றால் மறுபக்கத்திலே இதயத்தினுடைய மென்மையும் அதில் சேர்ந்திருக்கிறது. अपनी युवावस्था में मुशायरों में वाहवाही पाने वाले कैफी आज़मी ने फिल्मों के लिए सैकड़ों बेहतरीन गीत भी लिखे हैं. தன் இளமை பருவத்திலே அவர் இயற்றிய அந்த முஷாயர் என்ற கவிதைகளுக்காக நிறைய புகழ் கிடைத்தது. அந்த புகழ் கிடைத்த கைஃபி ஆஸ்மி அத்தோடு தொடர்ச்சியாக திரைப்படங்களுக்கும் நிறைய மிக உயர்ந்த பாப்புலரான பாடல்களை எழுதியிருக்கிறார். 10 मई 2002 का इस दुनिया से रुखसत हुए. 2002ஆம் ஆண்டு மே திங்கள் 10ஆம் நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார். उनके 5 कविता संग्रह झंकार, आखिर ये शब, आवारा साज़े, सरमाया और फिल्मी गीतों का संग्रह मेरी आवाज़ सुनो प्रकाश हुए. இவருடைய மொத்தம் 5 கவிதை தொகுப்புகள் ஜங்கார் என்ற பெயரிலும், ஆக்கிர் ஏ ஷப் என்ற பெயராலும், ஆவாரா சஜதே என்ற பெயராலும், சர்மாயா என்ற பெயராலும், மேலும் திரைப்பட பாடல்கள் தொகுப்பும் मेरी आवाज़ सुनो इवेല്ലാം வெளியாகின. अपने रचना कर्म के लिए कैफी को साहित्य अकादमी पुरस्कार सहित कई पुरस्कारों से नवाजा गया. இவருடைய படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு மட்டுமல்ல இன்னும் நிறைய அவார்டுகளால் பரிசுகளால் அவர் அலங்கரிக்கப்பட்டார்.
கைஃபி கலாக்காரோं के परिवार से थे. கைஃபி அவர்கள் கலைஞர் கலைக்குடும்பத்திலே பிறந்தவர். இன்கே 3 बड़े भाई भी शायर थे. இவருடைய 3 அண்ணன்மார்கள் அவர்களும் கவிஞர்களாக இருந்தார்கள். பத்னி ஷவுகத் ஆஸ்மி, மனைவி ஷவுகத் ஆஸ்மியும் பேட்டி ஷபானா ஆஸ்மி, மகள் ஷபானா ஆஸ்மியும் மஷூர் அபிநேத்ரியாக புகழ்பெற்ற ஃபிலிம் ஸ்டார்ஸ், அதாவது நடிகைகள் ஆவார்கள். पाठ का सार अभी पाठ का सार देखेंगे. पाठ प्रवेश देखेंगे. ज़िंदगी 10th स्टैंडर्ड बुक CBSE बुक है. बुक का नाम है, किताब का नाम है स्पर्श 2. जिंदगी प्राणी मात्र को प्रिय होती है. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மிகவும் பிரியமானது. कोई भी इसे यूं ही खोया नहीं चाहता. யாரும் இந்த வாழ்க்கையை சும்மா என்றால் வீணாக இழக்க விரும்ப மாட்டார்கள். असाध्य रोगी तक जीवन की कामना करता है. தீர்க்க முடியாத நோயை கொண்டிருக்கிற நோயாளி கூட தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை மீது ஆசைப்படுகிறான், வாழ்க்கையை விரும்புகிறான். जीवन की रक्षा सुरक्षा और उसे जिलाए रखने के लिए प्रकृति ने न केवल तमाम साधन ही उपलब्ध कराए हैं, सभी जीव जंतुओं में उसे बचाए रखने की भावना भी पिरोई है. ஆக வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் அதை உயிரோடு வைத்திருப்பதற்காக இயற்கையானது எல்லா சாதனங்களையும் நமக்கு வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது அனைத்து உயிரினங்களுக்கும் அதை ஆக்கவும் அதை காப்பாற்றுவதற்கான உணவுகளையும் கோர்த்திருக்கிறது. इसीलिए शांति प्रिय जीव भी अपने प्राणों पर संकट आया जान उसकी रक्षा हेतु मुकाबले के लिए तत्पर हो जाते हैं. ஆகவே அமைதியை விரும்புகின்ற உயிரினங்கள் கூட, சண்டையே விரும்பாத உயிரினங்கள் கூட தன் உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் தாக்குதல் நடத்தவும் தயாராகிறார்கள். लेकिन इससे ठीक विपरीत होता है सैनिकों का जीवन. ஆனால் இதற்கு நேர் மாறானது இராணுவ வீரர்களுடைய வாழ்க்கை. जो अपने नहीं जब औरों के जीवन पर उनकी आज़ादी पर आ बनती है. அந்த வாழ்க்கையானது தன்னுடையதல்ல, தனக்காக அல்ல, அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக, விடுதலைக்காக வரும் பொழுது मुकाबले के लिए अपना सीना तान कर खड़ा हो जाता है. அதை எதிர்ப்பதற்காக, அடுத்தவருக்காக, நாட்டுக்காக யாரெல்லாம் பழைக்கிறார்களோ அவர்களுக்காக, அவளை எதிர்த்து இவன் தாக்குவதற்காக நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நின்று விடுகிறான். सीना तान कर खड़ा हो जाता है. ये जानते हुए भी कि उस मुकाबले में औरों की ज़िंदगी और आज़ादी भले ही बची रहे. இந்த தாக்குதல் மூலமாக நாட்டு மக்களுடைய மற்றவர்களுடைய சுதந்திரம் நிலையாக இருக்கும், அவருடைய உயிரும் நிலையாக இருக்கும். ஆனால் தன் உயிர் நிலையானது அல்ல என்பதை அறிந்தும் उसकी अपनी मौत की संभावना सबसे अधिक होती है. இருந்தாலும் தான் உயிர் இழப்பது சாத்தியம் என்ற உணர்வு இருந்தும் அவன் பிறருக்காக தன் உயிரை இழக்க தயாராகிறான் என்பது அனைவரும் அறிந்ததே. प्रस्तुत पाठ जो युद्ध की पृष्ठभूमि पर बनी फिल्म हकीकत के लिए लिखा गया था. இந்த கவிதை போர்னுடைய பேக்ரவுண்டு பின்புலத்தை வைத்து பின்னப்பட்ட, எழுதப்பட்ட, ஏற்றப்பட்ட ஹக்கீகத் என்ற தலைப்புள்ள ஒரு திரைப்படத்துக்காக எழுதப்பட்டது. ऐसे ही सैनिकों के हृदय की आवाज़ बयान करता है. இப்படிப்பட்ட
இராணுவருடைய இதயத்தினுடைய குரல் நமக்கு வாக்குமூலமாக ஒலிக்கிறது. இனே அப்னே கியே தரேப்பர் நாஸ்ஹே, அவர்களுக்கு நான் செய்துவிட்டு போனது, செஞ்சு வைத்தது, இது மீது அவர்களுக்கு மிகுந்த பெருமை இருக்கிறது. इसी के साथ इन्हें अपने देशवासियों के कुछ अपेक्षाएं भी हैं. அது மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு தன்னுடைய நாட்டு மக்களிடத்திலே சில எதிர்பார்ப்புகளும் உள்ளன. क्योंकि इनसे उन्हें अपेक्षाएं हैं, उन्हें देशवासियों और कोई नहीं, हम और आप भी हैं. ஆகவே இந்த எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியவர்கள் மற்றவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் தான், நாங்களும் தான். हम और आप ही हैं, इसलिए आइए इसे पढ़कर अपने आप से पूछें. வாருங்கள், இதை படித்த நாம் நம்மை கேட்டுக்கொள்வோம். हम उनकी अपेक्षाएं पूरी कर रहे हैं या नहीं. நாம் இவருடைய இராணுவ வீரருடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுகிறோமா அல்லது இல்லை என்று நாமே கேட்டுக்கொள்வோம். வாருங்கள், இந்த கவிதைக்கு போகலாம். இப்பொழுது நான் இந்த வீடியோக்குள்ளே போகின்றேன். கவனமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கர்ச்சலே ஹம் ஃபிதா. ஃபிதா என்றால் குட்பை அர்த்தம். கர்ச்சலே ஹம் ஃபிதா, நாங்கள் குட்பை சொல்லிவிட்டு போய்கொண்டிருக்கிறோம். கர்ச்சலே ஹம் ஃபிதா. கர்ச்சலே ஹம் ஃபிதா ஜானோ தன் சாத்தியோ, என்னுடைய உயிருக்கு உயிரான உடம்புக்கு உடம்பான என் தோழர்களே, நாங்கள் இப்பொழுது உங்களிடம் விடைபெற்று போகிறோம். ஏனென்றால் இராணுவ வீரர்கள் மார்ச்சுக்கு போவார்கள். போகின்ற பொழுது அவர்கள் இப்படி பாடுகின்றார்கள். ஆகவே நாங்கள் போகின்றோம், திரும்பி வருவோம் என்பது உறுதி கிடையாது. ஆகவே என் தோழர்களே, வாருங்கள், எல்லோரும் ஒன்றாக செல்லலாம். அப் துமாரே ஹவாலே வத்தன் சாத்தியோ. அப் துமாரே ஹவாலே வத்தன் சாத்தியோ. தோழர்களே, இப்பொழுது உங்கள் கரங்களிலே நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப் துமாரே ஹவாலே வத்தன் சாத்தியோ. தோழர்களே, உங்கள் கரங்களில் இப்பொழுது இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சாஸ் தம்தி கயி நப் ஜம்தி கயி. நாம் சண்டையிலே போரிடும் பொழுது மூச்சு அடங்கப் போகிறது, நாடி அடங்கப் போகிறது, அடங்கப் போகிறது. திருப்பி படுத்தே கதம்கோ நான் ருக்னே தியா. நாங்கள் அப்படி இருந்தபோதிலும், மூச்சு நிற்கும் வேளையிலும், நாடி அடங்கும் வேளையிலும் நாங்கள் எங்களுடைய அந்த போகின்ற வேகத்தை, எங்களுடைய போக்கை, எங்கள் நடைமுடைய வேகத்தை நிறுத்தி கொள்ளவில்லை. கட்டுகையே சர் हमारे तो कुछ गम नहीं. அப்படி போகின்ற எதிரின் வாட்களால், ஆயுதங்களால் நம்முடைய தலை வெட்டப்பட்டாலும் வருத்தம் இல்லை. கட்கையே சர், எதிரிகளுடைய ஆயுதங்களால் நம்முடைய தலைகள் வெட்டப்பட்டாலும் குச் கம் நஹி துக் நஹி. கம் என்றால் துக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. தொடாசாபி துக் நஹி. சர் இமாலயக்கா ஹம்னே நாஜுக் நஹி. இருந்தபோதும் நம்முடைய தலையை கொடுத்தாமே தவிர இமயமலையினுடைய கௌரவத்தை நாம் அடிபணிய விடவில்லை. அதாவது நாட்டினுடைய பெருமையை நாங்கள் நிலைநாட்டினோம். அந்த பெருமையை குறைவதற்கு நாங்கள் உடன்படவில்லை, ஒத்துழைக்கவில்லை. ஆக மர்த்தே ரஹா மாங் பன் சாத்தியோ. ஆகவே சாகும் பொழுது கூட எங்களுடைய தலை நிபுந்திருந்தது. நாங்கள் உறுதியாக நின்றோம் தோழர்களே. அபு துமாரே ஹவாலே வத்தன் சாத்தியோ. இப்போ நாங்கள் போகப் போகிறோம். எங்களுக்கு பிறகு நீங்கள் தான். ஆகவே நாங்கள் உங்களுடைய கரங்களிலே இந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு போகிறோம். நீங்கள் எங்களுக்கு பதிலாக இருந்து நாட்டை காப்பாற்றுங்கள் என்று அந்த இராணுவ வீரர்கள் சொல்லிக்கொள்வதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. जिंदा रहने के मौसम बहुत हैं, मगर जान देने की रुत ரோஜ் ஆத்தி नहीं. நாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது நிறைய வாய்ப்பு இருக்கின்றன. நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு, விழாக்களை கொண்டாடுவதற்கு, வாழும் நாட்களிலே வருகின்ற அத்தனை விழாக்களை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் உயிரை கொடுக்கின்ற வாய்ப்பு அடிக்கடி வராது. ஜான் தேனைக்கு ருத்து ரோஜ் ஆத்தி நஹி. உயிரையே தருகின்ற அந்த வாய்ப்பு வாழ்க்கையில்
ஒரு முறை தான் வரும், அடிக்கடி வராது. ஆகவே உசன் और इश्क दोनों को रुस्ता करे. ஆகவே அழகு, உங்களுடைய அன்பு, காதல் இவற்றுக்கு விடை கொடுங்கள். கோ ஜவானி ஜோ கூ மே நஹாத்தி நஹி. இரத்தத்திலே நனையாத, இரத்தத்திலே குளிக்காத, அதாவது உடம்பை தியாகம் செய்யாத, உயிரை தியாகம் செய்யாத இளமை, அந்த இளமை நமக்கு தேவையில்லை. அந்த இளமை மீது கொண்ட பற்று நமக்கு தேவையில்லை. அதற்கான காதல் தேவையில்லை. அது மீது கொண்ட அழகும் நமக்கு தேவையில்லை. நாட்டுக்காக பயன்படாத அழகு, இளமை எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆஜ் தர்த்தி பனிஹே துல்ஹன் சாத்தியோ. உறவுகளே, இன்றைக்கு எங்களுடைய நாடு, பாரத நாடு, எங்கள் இந்திய நாடு, எங்களுடைய நாடு இப்பொழுது ஒரு புது மணப்பெண்ணாக வந்திருக்கிறது. புது மணப்பெண்ணுக்கு விதமான தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அப் துமாரே ஹவாலே வதன் சாத்தியோ. புது மணப்பெண்ணாக உங்கள் கரங்களிலே இப்பொழுது எங்கள் நாடு வந்திருக்கிறது. ஆகவே உங்கள் கரங்களிலே இந்த நாடு இருக்கிறது. புது மணப்பெண் போல் அழகாக இருக்கிறது. அதை காப்பது நம்முடைய கடமை, உங்களுடைய கடமை. எங்கள் கடமை முடிவிட்டு நாங்கள் போக போகிறோம். அடுத்ததாக உங்களுடைய கடமை. ரா குர்பானியோ கி நா வீரான் ஹோ. யாரெல்லாம் போகும் வழியிலே ஒவ்வொருவராக நம்ம உயிரை தியாகம் செய்வோம். ஆனால் ஒன்று பின் ஒருவராக தியாகம் செய்தாலும் நமக்கு பின்னாலே நம்முடைய கூட்டம் நிறைய இருக்க வேண்டும். அங்கே வழியை காலியாகக்கூடாது. 1, 2, 3 என ஒவ்வொருவராக கீழே இறந்து செத்து விட முடியாதாலும் கூட பின்னால் இருக்கிற நம்ம கூட்டமானது, நம்முடைய படைகளானது காலியாகக்கூடாது. வீரான் நாகோ காலி நாகோ. தும் சஜாத்தே ரகனா நயே காஃபிலே. ஒரு குரூப் போய்விட்டால் உடனே அடுத்த அணிவகுப்பை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். ஒரு அணி போய்விட்டால் கூட அடுத்த அணி சண்டை போவதற்கு உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராகணும். அப்படி ஒவ்வொரு அணியாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். फतह का जश्न इस जश्न के बाद है, जिंदगी मौत से मिल रही है गले. இந்த தாக்குதல் மூலமாக, போரின் மூலமாக பல வீரர்களை இழந்த பிறகும் அந்த வெற்றி நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவது பின்னால் தான். ஆனால் இந்த விழா முக்கியம். இந்த விழா எதிரிகளுக்காக அவளோடு சண்டை போட்டுக்கொண்டு நம்முடைய உயிரை இழக்கின்ற விழா இருக்கிறதே, அதுதான் முதல் விழா. அதுக்கு அப்புறம் தான் வெற்றி விழா. ஆகவே நீங்கள் உயிர் திறக்கும் விழாவை முதலே கொண்டாடுங்கள். அதன் பிறகு நீங்கள் வெற்றி விழாவை கொண்டாடலாம். उसके बाद फतह का जश्न इस जश्न के बाद है, इस उत्सव के बाद ही जीत का उत्सव है. पहले जान देने का उत्सव, उसके बाद ही जीत का उत्सव. इसलिए क्योंकि ज़िंदगी मौत से गले मिल रही है. ज़िंदगी मौत से गले मिल रही है. ज़िंदगी मौत का आलिंगन कर रही है. इसलिए जान देने का उत्सव पहले, जीत बनाने का उत्सव बाद में. इसलिए पहले त्याग करें, उसके बाद भोग करें. त्याग पहले, बाद में भोग. बांध लो अपने சர் சே கஃபன் சாத்தியோ. தோழர்களே, உங்களுடைய கரங்களிலே உங்களுக்கு நீங்களே கோடி துணியை போர்த்தி கொள்ளுங்கள். கஃபன் आप अपने हाथों से कफन बांध लें. कोई दूसरा आपके लिए कफन बांधने का अवसर ना मिले. अगर घर हो तो उसके लिए कफन अपने रिश्तेदार और अपने परिवार बना के देंगे या खरीद के देंगे. लेकिन हम स्वयं अपने आप मर रहे हैं. इसलिए अपने हाथ में आप कफन ले लीजिए. अब तुम्हारे हवाले वतन साथियों, क्योंकि अब देश आपके हाथों में सौंपा गया है. उसकी रक्षा के लिए अपना तन भी त्यागना आपका और हमारा धर्म है, कर्तव्य है. इसलिए आप कफन की चिंता ना करें, कफन अपने हाथ में लेकर चलें. कि जो अपने खून से
जमीन पर लकीर, इस तरफ आने ना पाए रावण कोई। अब यहाँ पर रामायण की कथा का उल्लेख है। ராமாயண கதையிலே ராமனும் சீதாவும் ஒரு சேருவாகின்ற பொழுது சீதையை அபகரிக்க ராவணன் வருகிறான். ராவனுக்கு உதவுவதற்காக அவனுடைய நண்பன் மாரீசன் வருகின்றான். மாரீசன் ஒரு பொன்மானாக வேடமிட்டு வருகிறான். அந்த பொன்மானை பார்க்கிறாள் சீதாதேவி. ராமனிடம் அந்த பொன்மானை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பொழுது ராமனுக்கு தோன்றவில்லை, இந்த மான் உண்மையா என்று தோன்றவில்லை. காரணம் அதுதான் விதி. ஆக அந்த மானை அவன் தேடிக்கொண்டு போகிறான், அடிக்கப் போகின்றான். அது ஓடுகிறது. அந்த அவருடைய வாழ்கின்ற இடத்துக்கு தள்ளி போகிறது. தள்ளி போகும்போது தன் நம்பால் வீழ்த்துகிறார் ராமன் அந்த மானை. அது பொன்மான். அப்பொழுது அந்த பொன்மான் லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று கத்திக்கொண்டே கீழே விழுந்து இறந்து விடுகிறது. இந்த ஓசை சீதாவுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கேட்கிறது. லக்ஷ்மணனை பார்த்து சீதா பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா, உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போட்டிருக்கிறது, அவர் உன்னை கூப்பிடுகிறார். லக்ஷ்மணன் உதவி கூப்பிடுகிறார்கள். நீ இங்கேருந்து உடனடியாக சென்று அவருக்கு வேண்டிய செய் என்று சொல்ல, அப்பொழுது அவன் லக்ஷ்மணன் சொல்கிறான், இல்லை அண்ணி, இது ஏதோ ஒரு மாய வேலை, இது ஏமாற்று வேலை, நான் செல்ல மாட்டேன் என்று சொல்ல மீண்டும் கண்டிப்போடு உத்தரவு போடுகிறாள் சீதாசி பிராட்டி. சரி, அண்ணனுடைய ஆணையை தட்ட முடியாமல் லக்ஷ்மணன் செல்கிறான். போகின்ற வழியிலே போகும்போது தன்னுடைய அம்பினால் ஒரு கோடு போட்டு போகிறான். அந்த கோடு போடுகிறான், இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, லக்ஷ்மண் ரேகா என்று சொல்வார்கள், தாண்டி வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு போகின்றான். ஆனால் அவன் போனவுடனே ராவணன் ஒரு பிச்சைக்காரனை போன விடமிட்டு வருகிறான். பிக்ஷை கேட்கிறான் சீதாவிடம். சீதை தருவதற்காக வருகிறாள். அந்த கோடு தடுக்கிறது. கோட்டை தாண்டி யாராலும் போக முடியாது. அந்த கோடு தீயாக மாறி அவனை சுடுகிறது. அப்படி அவன் சொல்கிறான், கோட்டை தாண்டி வாருங்கள், எனக்கு போடுங்கள் என்று கேட்கிறான் ராவணன். சீதையும் அதை தாண்டி போகிறாள். தாண்டி போன காரணமாக रावणन அவளை சிறையெடுக்கிறான். इसमें कवि ने रामायण की कहानी का उल्लेख किया है. रामायण में राम, लक्ष्मण और सीता जंगल में वन में रहते हैं, वनवास कर रहे हैं. उस समय रावण सीता को ले जाने हड़पने वहाँ आता है. वो एक चाल चलता है. उसके आदेश पर रावण के दोस्त हमदर्दी ने अपने को सोने का हिरण का रूप धारण कर लिया. उसने सोने का हिरण का रूप धारण कर लिया और सीता के सामने आया. सीता ने उस सोने का हिरण को देखा तो उस पर वो लट्टू हो गई, मोहित हो गई. उसका नाम मारीच था. तो मारीच जो सोने के हिरण के रूप में था, उसे देखकर सीता लट्टू होती है और राम से कहती है कि मुझे वो हिरण चाहिए, उसको पकड़ करके मेरे हाथ सौंपिए. राम को ये नहीं मालूम था कि ये रावण की लीला है, ये रावण की चालबाजी है. फिर भी वे उस हिरण की पीछा करते हुए चलने लगे. वो हिरण आगे बढ़ने लगा. कुछ दूर जाने के बाद राम ने उस पर बाण चलाया तो बाण का आकर मारीच यानी वो हिरण नीचे गिर पड़ा. और गिरते समय वो चिल्ला रहा था कि
लक्ष्मणा लक्ष्मणा आओ बचाओ, लक्ष्मणा लक्ष्मणा आओ बचाओ। लक्ष्मण ने समझा, सीता ने समझा कि ये राम की आवाज़ है, राम सहायतार्थ अपने भाई को बुला रहे हैं। उनको ये डर था कि राम को कोई आपत्ति हो गई है, राम किसी मुसीबत में फंस गए हैं। तो वे लक्ष्मण को आदेश देते हैं कि लक्ष्मणा तुम तुरंत चले जाओ और अपने भाई को बचाकर सुरक्षापूर्वक ले आओ। लक्ष्मण पहले ये नहीं मानता है, फिर भी उसे भाभी का वचन, भाभी की आज्ञा का पालन करना पड़ता है। वो ये काम करता है, अपने तीर से एक स्थान पर बड़ी रेखा खींचता है, लकीर खींचता है, रेखा खींचता है और कहता है, सीता जी, भाभी जी, आप इस रेखा को पार न करना, अगर पार करेंगे तो आप मुसीबत में फंस जाएंगे। ये कहकर वो चला जाता है। सीता अकेली रहती है, ये जानकर रावण उसके पास आता है और उससे भिक्षा मांगता है। सीता उसे भिक्षा देने के लिए आती है, लेकिन बीच में वो लकीर है, वो लकीर पार करना चाहता है रावण, लेकिन वो लकीर ज्वाला बनकर, आग बनकर उसको जलाता है। तो वो हट जाता है। वो सीता से कहता है, तुम लकीर पार करके मुझे भिक्षा देना। सीता को ये नहीं मालूम कि क्या होने वाला है। वे बेचारी उस लकीर के पार आई। लकीर के पार आने से मुसीबत ख़त्म हो गया और वो मुसीबत में फंस गई। रावण उसे आसानी से चुरा कर ले गया। ये जो घटना है, इस घटना का चित्रण करके कवि कहते हैं, आप हे नवयुवकों, हे भारत के सिपाहियों, खींच दो अपनी खून से ज़मीन पर लकीर। ज़मीन पर लकीर खींचो, रेखा खींचो। लक्ष्मण ने अपने तीर से लकीर खींचा था, लेकिन हे सेनापतियों, हे सेनानायकों, हे मेरे साथियों, आप अपने खून से लकीर खींचिए, நீங்கள் இரத்தத்தால் கோடு போடுங்கள்। லக்ஷ்மணன் தன்னுடைய அம்பினால் கோடு போட்டான்। வீரர்களே, நீங்கள் உங்கள் இரத்தத்தால் கோடு போடுங்கள்। क्योंकि इस तरफ आने पायना ராவன் कोई, இந்த பக்கமாக ராவணனை போன்ற எதிரிகள் யாருமே வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது। அதுக்கு நீங்கள் உங்கள் இரத்தத்தால் கோடு போடுங்கள்। तोड़ दो हाथ, अगर हाथ उठाने लगे छू न पाए சீதா கா தாமன் कोई। இந்த நாடு சீதாவை போன்றிருக்கிறது, யாராவது அதை தொட கை நீட்டினால் உடனே கையை வெட்டி விடுங்கள்। अगर कोई हाथ उठाए तो तुरंत हाथ काट देना, क्योंकि इस सीता का दामन, इस देश का दामन யார் कोई ना छू सके। இந்த நாடு என்ற சீதாவுடைய முந்தானையை, ஆடையை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியக்கூடாது। தொட்டு பார்க்க நினைத்தால் நீங்கள் அவருடைய கையை ஒடித்து விடுங்கள்। ராம்பி துமி லக்ஷ்மண் சாத்தியோ, தோழர்களே, நீங்கள் தான் ராமன், நீங்கள் தான் லக்ஷ்மண், நீங்கள் தான் ராமன், நீங்களே லக்ஷ்மண், நீங்களே। ஆகவே அப் துமாரே ஹவாலே வதன் சாத்தியோ, தோழர்களே, உங்கள் கரங்களில் இப்பொழுது நமது நாடு இருக்கிறது। ஆகவே நீங்களே ராமனாக, நீங்களே லக்ஷ்மணாக இருந்து இங்கே லக்ஷ்மண ரேகா போடுங்கள், தாண்டி வராபடி பார்த்து கொள்ளுங்கள்। யாராவது கையை நீட்டினால் உடனே கையை ஒடுத்து விடுங்கள், ஏனென்றால் நீங்களே அனைத்தும் ஆக என்று சொல்லி அந்த இராணுவ வீரன் மற்ற வீரர்களை அழைக்கிறான்। ஏனென்றால் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பின்பு நீங்கள் வர வேண்டும்। हम जाने वाले हैं, हमारे पीछे आप ही को आना पड़ेगा। आप आइए और आपके हाथों में हम इस देश को सौंप कर जा रहे हैं। आप आइए और इस देश को संभालिए और अपने जान तक त्याग करके देश की रक्षा कीजिए दुश्मनों से।
ये संदेश कवि हमें अन्य सैनिकों के रूप में दे रहे हैं और हमें चाहिए कि हम इसे शिरोधार्य करें और देश के लिए अपने प्राण भी तैयार रहें। ये कवि का संदेश है। ये कवि का संदेश बहुत बढ़िया है। आशा है कि आप जो बच्चे लोग हैं ना, देश के सुनागरिक बनेंगे और देश की रक्षा में अपना तन मन धन त्यागने को तैयार रहेंगे। इस संदेश के साथ मैं आपके लिए आज का कार्यक्रम समाप्त करना चाहता हूँ। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका आर सुंदरराजन। இந்த கவிதை மூலமாக கவிஞர் நமக்கு நாட்டுக்காக எதிர்கால குடிமக்களாகி நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராகிறீர்கள், தியாகம் செய்யுங்கள் என்று கூறி கவிதை முடித்திருக்கிறார். நானும் இதையோடு முடித்துக்கொண்டு நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் ஆ சுந்தரராஜன். நன்றி, தன்யவாத், ஜெய்ஹிந்த். என்ன தாத்தா? ஒரு நிமிஷம் தாத்தா.